முதல்ல கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் தேவைக்கு ஏற்றாப்புல ஆனியன் போட்டுக்கலாம். நான் வந்து 2 தக்காளி 2 ஆனியன் எடுத்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன். தோல் உடைக்க வேண்டாம், சும்மா அப்படியே போட்டுடலாம், டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி கொஞ்சம் க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாய், நான் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துப்போம், அதனால் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, அப்புறமா கொஞ்சம் நல்லா வதக்கி விட வேண்டியதுதான். நல்லா கிளறி நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், நல்லா வேகணும் தக்காளி. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், நான் வந்து கல் உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்களும் கல் உப்பே ஆட் பண்ணுங்கள். அளவு தெரியலன்னா சால்ட்டே போட்டுக்கோங்க, இல்லாட்டினா கல் உப்பே போடுங்க. நல்லா கருவேப்பிலையில் வந்து நல்லா நிறைய போடணும், அப்போ தான் நம்ம முடியெல்லாம் நல்லா கருன்னு இருக்கும். அதனால் நிறைய கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். அப்புறம் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் புதினா சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா கிளறி விடணும், நல்லா கிண்டி 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 வதக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் கேஸ் வந்து இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சுருந்தேன், இப்போ ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஃபுல்லாக வச்சு நல்லா வதக்குறோம். அதுக்காக தீஞ்சிட போது அடி பிடிக்காத மாதிரி சிம்மில் கூட்டி சிம்மில் வைங்க, அப்புறம் ஃபுல்லாக வைங்க, அந்த மாதிரி பண்ணி வதக்குங்க. நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். தக்காளியை நல்லா அந்த கரண்டியாலேயே நல்லா அமுக்கி விட்டு நல்லா இது பண்ணுங்கள், நல்லா வதக்கி விடுங்க. சோம்பு போட்டதுனால ரொம்ப வாசனையாக டேஸ்டி செம்மையாக இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி, தக்காளி சட்னியை செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக வந்துச்சா. வெந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதை எடுத்துகிட்டு போய் நல்லா அழகாக ஃபேன் காற்றுல ஆற வைக்க போகிறோம். ஓகேவா? நல்லா ஃபேன் காற்றுல அழகாக ஆற வச்சு, ஃபேனில் காற்றுல ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சு அதை மிக்ஸியில் அரைக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும், சும்மா குறக்குறன்ட்டுலாம் அரைச்சிடாதீங்க. எவ்வளோக்குள்ளே பேஸ்ட் மாதிரி ஃபைனாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ மிக்ஸியில் போட்டு நல்லா அரைக்கிறோம். நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் தண்ணி பற்றலைன்னா நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதில் இருக்க தண்ணி பற்றாது, கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸியில் அரைக்கிறோம். நம்ம வந்து இதை அரைச்சிட்டு தாளிக்கணும்னா தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா தாளிக்காமல் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம தக்காளிலாம் வதக்கும்போது எண்ணெய் நிறையா சேர்த்துருக்கோம். திரும்பவும் நம்ம தாளிக்கும்போது திரும்பவும் எண்ணெய், ஏன் உடம்புக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவையில்லை, அவ்வளோ எண்ணெய் நம்ம சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. விருப்பம் இருந்தால் தாளிச்சிக்கோங்க, இல்லைனா தாளிக்காமல் கூட வச்சுக்கோங்க, அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் தாளிக்க மாட்டேன் இன்றைக்கி, நான் அப்படியே தான் எடுத்துக்க போகிறேன். அப்படியே சட்னி அரைச்சி அப்படியே எடுத்துக்க போகிறேன். ஆயில் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை. இப்போல்லாம் நம்ம எல்லாமே ஈஸியாக என்ன கிடைக்குது, ஈஸியாக எவ்வளோ எண்ணெய் வேலை செய்யலாம் அப்படி தான் பார்க்குறோம். அதனால் எல்லாத்துலேயும் ஸ்லோவாக எதுவும் செய்யாமல் இப்படி ஏமாத்துறதுலேயே குறியாக இருக்கும் இது. அதனால் நமக்கு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை, போதும். அதனால் நம்ம தாளிக்க வேண்டாம், அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோசை ஊற்ற போகிறோம். அதுக்காக நான் வந்து ஆனியனில் தான் வெங்காயம் எண்ணெய் தொட்டு தடவுவேன். நல்லா தோசைக்கல் நல்லா வரும், நல்லா தேய்ச்சிக்கலாம். இதான் இட்லி மாவு எவ்வளோ பதமாக அரைச்சி வச்சுட்டு பார்த்தீங்களா, சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா 2 கரண்டிக்கு கூட கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றி என்னோடய பாப்பாவும் வந்து என்ன கேட்டாங்கன்னா, என்னோடய குழந்தைங்க வந்து இன்றைக்கி ஆப்பம் கேட்டாங்க. அதனால் நான் தோசைக்கல்லையே ஆப்பம் சொல்ல போகிறேன். தோசை மாவு தான், அதுலேயே ஆப்பம் மாதிரி தோசைக்கல்லையே ஊற்றிட்டேன். அப்படியே ஒரு பிளேட் எடுத்து மூடிடலாம். மூடி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கேட்ட மாதிரி நம்ம ஆப்பமே செஞ்சிடலாம். ஒரு பிளேட் எடுத்து மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சா அது ஃபுல்லாக நல்லா வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், சூப்பரான ஆப்பம் ரெடி.
வெளியே நல்லா 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 முறுமுறுணும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக மாவு மாதிரியும் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஆப்பம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம அழகாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். பிளேட்டில் போட்டாச்சு. எடுத்து இப்போ நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். அதை ஒருத்தருக்கு கொடுத்தா சண்டை போடுவாங்க, இன்னொரு பேபிக்கு சேர்த்து செஞ்சுட்டு தான் கொடுக்கணும். இப்போ நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த ஆப்பமும் இன்னொரு பாப்பாவுக்கு நல்லா தண்ணி சுற்றி விட்டுட்டு அதே மாதிரி ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதை இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஆப்பத்துக்கு வந்து நம்ம சட்னி எடுத்து வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக, பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்கும்னு. உண்மையாகவே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்னோடய குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது. செம்மையாக இருக்கும் உண்மையாகவே. சூப்பர். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தோசை சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாவு எடுத்துக்கோங்க. 2 கரண்டி மாவு ஊற்றிட்டேன். தோசைக்கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எனக்கே சரியாக கேமரா பிடிச்சோன்னே எனக்கே சரியாக தோசை வர மாட்டேங்குது. தப்பாக நினைக்காதீங்க. இதுலேருந்து நல்லா தான் வரும் தோசை. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மாவை எல்லா பக்கமும் ஈவனாக. இதோ அடுத்த பாப்பாவுக்கும் தோசைக்கு சட்னி வச்சு கொடுத்துக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ தோசை 4 பக்கமும் எல்லா பக்கமும் லைட்டாக தூக்கியிருக்கோம். அப்படி தூக்கியிருக்குன்னா வெந்துச்சுன்னு அர்த்தம். அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். இதோ சூப்பரான தோசை எவ்வளோ அழகாக திரும்பி பார்த்தீங்களா? இதோ தோசை ரெடி. அவங்க யாருக்கெல்லாம் தோசை பிடிக்கும், யாருக்கெல்லாம் ஆப்பம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.